ஹலோ கைஸ், குட் மார்னிங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஊரில் குளிர்லாம் எப்படி இருக்குது? சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்னன்னு சொல்லுங்கள். இங்கே குளிர் கொட்டி தீக்குது. ஒன்றும் செய்ய முடியல, வெளியில போக முடியல. சம்மர்னாலும் வெளியே போகிறதில்ல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறது. குளிர் சுத்தம் சொல்லவே வேண்டியதில்லை. சும்மா கூட டோர் ஓப்பன் பண்ண முடியல, அவ்வளோ கொட்டி தீக்குது. அதுக்கப்புறம் சண்டே செய்ய வேண்டிய பிளான் மண்டே போஸ்ட்போன் ஆயிடுச்சு. காலையில் மெதுவாக ஒரு நாள் 2 நாள் தாங்க வேலைக்கு போகிறது. என்னமோ கம்மி டேஸ் தான். ஆனால் காலையில் இந்த ஸ்கூல் டேஸில் எந்திரிக்கிற வேதனை இருக்கே வேதனை, அதுவும் இந்த அடிக்கிற குளிரில் அப்பா சாமி சொல்லி மாளலைங்க. அதனால் சரின்னு படுத்துக்கிட்டேங்க, மெதுவாக எந்திரிச்சு செஞ்சுக்கலான்னு. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு காலையிலவே வேலைக்கு போயிடுவாங்களா, அப்புறம் நைட்டு தான் வருவாங்க. அதனால் ஒன்று செஞ்சால் எல்லோரும் சாப்பிட்ணும் வீட்டில். ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தர் சாப்பிடாம அது சரிப்படாதுன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணியும் ஃப்ரையும் பண்ணுவோன்னு பார்த்தேன். அப்புறம் அது கேன்சல் பண்ணிவிட்டு மண்டே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சண்டேவே ரெடி பண்ணி வச்சா தான் மண்டே காலையில் நான் வேலைக்கு போயிட்டு வந்து 1 ஹவர் தான் எனக்கு டைம் இருக்கும், அதுக்குள்ளே செய்யணும். அதனால் முன்னாடி நாளே புதினா கொத்தமல்லி எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் தனித்தனியாக பிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு கூட ஜிஞ்சர் கார்லிக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேங்க. இந்த குச்சி குச்சியாக இருக்குது பாருங்கள், இந்த பீஸு மட்டும் போட்டு இது ஆக்சுவலாக சூப்பு செய்கிறது. அதை மட்டும் போட்டு பிரியாணி, ஏன்னா பிரியாணியில் போடுற சிக்கன் எங்களுக்கு அவ்வளோக்கா பிடிக்காதுங்க. அதில் உள்ள சைடில் உள்ள சதையெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி குச்சியாக போடுறதும் எனக்கு பிடிக்காது. ட்ரம் ஸ்டிக் அப்படியே ஹோலாக யூஸ் பண்ணுறது. அது ஆனால் கட் பண்ணால் அதுக்குள்ளே இருந்து பிளட்டு வந்துடுது. சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது பாத்திரத்தில் கிண்டும்போது குழம்பு வைக்கல அதுக்குள்ளே இருந்து பிளட்டு வர்றதை பார்த்தாலே அவ்வளோதான், நொந்துருவேன். எனக்கு ஏன்டா செய்கிறோன்னு ஆயிரும். சாப்பிட்றதே ஒரு நாள் தான் என்னைக்காவது, அதையும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண இயலாது. அதனால் அதுக்கு அப்படியே போட்டுடலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஜிஞ்சர் கார்லிக்கு மின்ட்டு கொரியாண்டர்லாம் அரைச்ச பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு, பெப்பர் பொடி, கார்ன்ஸ்டார்ச்சு, கடலை மாவு கொஞ்சம், அரிசி மாவு கொஞ்சம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. கை வைக்க வேணான்னு நினச்சேன், அது ஒன்றும் ஃபோர்க்கு ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரில. அதனால் சுத்தமாக தொடச்சி தூக்கி போட்டுட்டு கடைசியில் கை தான் பெஸ்ட்டு. அதனால் கையில் வச்சு பிசைஞ்சு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. இந்த குச்சி சிக்கனையும் அது மேலேயே வச்சுட்டேன். இல்லைனா அதுக்கு ஒரு பாத்திரம் இதுக்கு ஒரு பாத்திரம், ஆல்ரெடி ஃப்ரிட்ஜே ரொம்ப வலியுது. இதை வேறு எக்ஸ்ட்ரா வைக்க வேணான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுட்டேங்க, காலையில் பார்த்து போட்டுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் ஆனியன்லாம் உரிச்சு வச்சுட்டேன் பாருங்கள். காலையில் எனக்கு அவ்வளோ கம்மி டைம் தாங்க இருக்கும், அதனால தான் ஆனியன்லாம் உரிச்சு வச்சுட்டேன். அப்புறம் விடிய காலமே இந்த பாத்திரம்லாம் எல்லாம் எடுத்து முன்னாடியே வச்சுட்டு போயிருந்தேங்க. வந்தோடனே வீட்டுக்குள்ளார ஜாக்கெட் கூட ரிமூவ் பண்ணல, ஷூவை மட்டும் கழட்டி வச்சுட்டு தாய்ச்செல்லாம் அடுப்பில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு வேறு பால் எல்லாம் விடிய காலமே சுட வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா அப்புறம் கோல்டாக இருக்குமா, அது டைம் ஆகும் ரொம்பன்ட்டு சுட வச்சு வச்சிட்டோம்னா பொங்க வச்சு அப்புறம் குடிக்கும்போது ஊற்றி கொடுத்துக்கலான்னு லைட்டாக சுடு பண்ணால் போதும்னு எல்லாம் பொங்க வச்சுட்டு இந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன். வந்தோடனே பால் ஒரு அடுப்பில், இந்த தாச்சி ஒரு அடுப்பில் ஆன் பண்ணி விட்டுட்டு தான் அப்புறம் ஜாக்கெட்டே கழட்டினேங்க. அதுக்கப்புறம் பேனில் ஆயில் கொஞ்சம், பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் கட் பண்ணி நல்லா கோல்டன் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கணுங்க. கருகவும் விட்டுறக்கூடாது. ரொம்ப ஆனியன் நல்லா வதங்காமல் செஞ்சாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அதனால் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுப்பை கொஞ்சம் பார்த்து கவனமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன் வதங்குற கேப்லேயே டொமேட்டோ கட் பண்ணிக்கிட்டேங்க. 2 டொமேட்டோஸ் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் திரும்பி கொஞ்சம் ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக்கோடு அரைச்சோம்ல, அது இல்லாமல் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி பொடிசாக போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக நல்லா இருக்குங்க. அதில் கம்மியாக தானே போட்டு அரைச்சிருக்கேன், அதனால். அதுக்கப்புறம் தக்காளி போடும்போது புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு நான் திரும்பி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தக்காளி மசிய வதங்கினதுக்கப்புறம் அவ்வளோ வதங்கிருச்சுன்னா புதினா கொத்தமல்லி எல்லாம் பொடிசாக கட் பண்ணி போட்டோன்னா எடுத்து போட தேவையில்ல. பசங்க கூட அப்படியே சாப்பிட்ருவாங்க, எல்லாம் கரைஞ்சிரும் அப்படியே சூட்லேயே. அதனால் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி போட்டுற வேண்டியதான். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதாங்க. அப்படியே சேர்த்துட்டு உப்பு, மிளகாப்பொடி அவ்வளோதாங்க. உப்பு மிளகாப்பொடி அவ்வளோதான் போட்டேன். வீட்டில் இருந்து ஊரில் போன வருஷம் வந்தபோது கொண்டு வந்தது 2 ஸ்பூன் போட்டேன், அவ்வளோதான். வேறு ஒரு ஸ்பைஸு வேறு எந்த மசாலாவும் போடலைங்க.
அதை மட்டும் போட்டு நல்லா பட்ரு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த மிக்ஸி தண்ணி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நானும் ஊற்றிருக்கணும். பார்த்தா அது கொஞ்சம் அடுத்தடுத்த வேலை எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு வேறு செய்யணும்ல, அதையும் செஞ்சுட்டு எல்லாம் ஒரு ஐடியா செய்யவும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் அடியில் லைட்டாக பிடிச்சிருச்சு. அவ்வளோ மோசம் இல்லை, ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ரைஸை வந்து தனியாக பாயில் பண்ணிடுவேங்க. இதோட தண்ணி ஊற்றி எனக்கு வைக்கிறத விட இந்த சிக்கன் கூடயே தண்ணி ஊற்றி அரிசி போடுறத விட தனியாக பாயில் பண்ணிவிட்டு ஹாஃப் பாயில் அளவுக்கு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அப்புறம் இதோட இந்த சிக்கனில் இருக்க தண்ணி வந்திருக்கும். அப்புறம் ஆல்ரெடி மிக்சியில் இந்த கொரியாண்ட்ரு இதெல்லாம் அரைச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றுனேன்ல பாருங்கள், அந்த தண்ணியோட போதும். அதுலேயே இன்னமும் ஹாஃப் பாயில் பண்ண அரிசியை கொட்டி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு வெயிட்டு போட்டுவிட்டோன்னா அதுவும் வெந்துடும். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, பிரியாணி ரெடி ஆயிரும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குஸ்குஸ் சொல்லுவாங்க இங்கே. அது வந்து ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு டொமேட்டோ குஸ்குஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அது கூட சிக்கன் ஃப்ரையும் கொஞ்சம் நேற்று வச்ச சிக்கன் குழம்பும் இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து மாவு அன்னைக்கு திடீர்னு வந்துட்டாங்க. என்கிட்ட மாவு கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க வேறு மாவு கொடுத்து விட்டுட்டாங்களா அன்றைக்கி நைட்டே. நானும் வேறு ஆட்டி வச்சு இன்னும் ஃப்ரிட்ஜில் இருக்குதுங்க திரும்பிக்கும். அப்புறம் பார்த்தா அந்த பாத்திரத்தை எப்படி சும்மா கொடுக்கறது, அதனால் அவங்களுக்கு பாதி எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கும் லஞ்சுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு எனக்கு ஆக்சுவலாக லஞ்சுக்கு தான் செஞ்சேன் லஞ்சுக்கு தான் பிரியாணி செஞ்சேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ண முடியல, அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரை அப்புறம் கூடவே கேரட் ரைத்தா பண்ணியிருந்தேங்க. ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன்ல, அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜஸ்ட்டு கருவேப்பிலை மட்டும் இந்த டைமு மிஸ்ஸிங்கு, மற்றபடி ரொம்ப சூப்பராக வந்துருந்தது. எல்லாம் வச்சு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. என் பொண்ணு வந்து சிக்கன் ஷவர்மா வேணும். அது என்னன்னு கூட எனக்கு சொல்ல வாயில் வர மாட்டேங்குதுங்க வேறு. அது வேணும்னு கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு பரோட்டா போட்டு நேற்று வச்ச சிக்கன் கிரேவியை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதுதான் சொன்னிச்சு இப்படி பண்ணணும்னு. அப்புறம் இந்த ஃப்ரை பண்ண சிக்கனையும் தூளாக பிச்சு போட்டு ரேப் அப்படியே ரோல் மாதிரி சுற்றி கொடுத்துட்டேங்க. அதுக்கு அது மேலே சாப்பிட்ணுன்னு ஒரே ஆசை. அப்புறம் அதை சாப்பிட்ருச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி எடுத்த விளாக் இதோட முடிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போங்களா. உடம்ப பார்த்துக்கோங்க. டேக் கேருங்க. பாய்ங்க.